அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் அன்பு நண்பர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எழுதிய உடல் வடித்தார். இந்த புத்தகத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஆசாத் ஐயாவை பின்தொடர்பவர்களுக்கு ஃபேஸ்புக்கில் பின்தொடர்பவர்களுக்கு நல்லா தெரியும். 2 முக்கியமான விஷயங்கள் அவரை பற்றி எல்லாருக்குமே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலான மனுஷன். எதையுமே தீர்க்கமாக பேசி அதன்படியே செயல்படுறவர். 2வது விஷயம், உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர். தன்னுடைய உடற்பயிற்சி தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருபவர் ஆசாத் ஐயா. நம்மளுடைய கேலக்ஸி யூடியூப் சேனலில் கூட தொடர்ந்து 30 நாட்கள் உடற்பயிற்சி தொடர்பான பயிற்சி முறைகளையும் கருத்துக்களையும் வீடியோவாக நம்மகிட்ட பேசி வெளியிட்டாங்க. அவங்க எழுதிய உடல் வடித்தான் அப்படிங்கிற நாவலை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது 0 டிகிரி பப்ளிஷிங் நடத்திய இலக்கிய விருது போட்டி 2021 ஆறுதல் பரிசு பெற்ற நாவல். கதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே, ஐயா உடல் பயிற்சி இதில் ஆர்வம் கொண்டவர், அது தொடர்ந்து செயல்படுபவர்னு. கதை அதை பற்றிய கதை தான். அப்துல் கரீம் அப்படின்ற ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுகிற ஒரு சென்னையை சேர்ந்த நபர். அவர் எப்படி உடற்பயிற்சி செய்கிற இந்த துறைக்குள்ளே அதில் சாதிச்சு பெரியாள் ஆனார் அப்படின்றத இந்த கதை. இந்த கதையை ஐயா எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு சவாரி ஏற்றுறாரு சென்னை ரயில்வே ஸ்டேஷனில். அப்போது சவுதி அரேபியாவிலேருந்து வந்த ஒருத்தர் அவர் பேரை கேட்டுட்டு அப்துல் கரீமுக்கு இவர் கரீம் சொன்னதுனால ஏன் அப்துல் கரீம் சொல்லலைன்னு ஒரு வாக்குவாதத்தோடு தொடங்கும்போது, அந்த வாக்குவாதத்துக்குள்ளே போகாத ஒரு பையனாக தன்னை அறிமுகம் செய்கிறதுலேருந்து இந்த கதாபாத்திரம் தான் யார் அப்படின்றத காமிக்குது. ஏன் அந்த பேர் அப்படி சொல்ல சொன்னாங்கன்றதும், ஏன் அவர் சொல்கிற அந்த வாக்குவாதத்துக்குள்ளே இவர் போகலன்றதான் ஆசாத் ஐயாவின் குணம். அது ஒரு வரியே போதும், ஆசாத் ஐயா எப்படியாப்பட்டவர், அந்த கதை எப்படி இருக்கும், அவருடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படியான அப்துல் கரீம் என்கிற கரீம், அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், சாதாரண ஆள், ஒரு சின்ன குடும்பஸ்தன். தான் அதில் இருந்துக்கிட்டு ஆட்டோவும் ஓட்டி கொண்டு உடற்பயிற்சி செய்து அந்த உடற்பயிற்சி துறையின் உச்சமான ஆனலகன் போட்டியில் எப்படி வென்று தன்னை மேன்மைப்படுத்திக்கிறாரு, தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிறார் அப்படின்றதான் இந்த கதை. இதில் பார்க்கும்போது பொதுவாக கதைகள், சில நாவல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு களம் இருக்கும். ஒரு காதல் கதையாக இருக்கலாம், ஒரு சண்டை கதையாக இருக்கலாம், ஒரு த்ரில்லராக இருக்கலாம், ஒரு துப்பறியும் கதையாக இருக்கலாம். இந்த மாதிரி கதைகளே தான் நம்ம படிச்சிருப்போம். இது வேறு வகை. உடற்பயிற்சியை வச்சு ஒரு சாதாரண மனுஷன் இந்த உடற்பயிற்சி துறையில் என்ன பண்ணுறான்? எப்பயுமே ஒரு துறைக்குள்ளே நம்ம போகாத வரைக்கும் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தெரியாது. நாம் பார்க்குற துறையை தவிர மற்ற துறையில் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. பாடி பில்டிங் அப்படின்றப்ப என்ன தெரியும் நமக்கு? ஏதோ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் ஆணழகன் போட்டி நடக்கும்போது அந்த களிமு மாதிரி பூசிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க, போட்டியில் வெல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. அதுக்கு மேலே பாடி பில்டிங் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது சினிமா கதாநாயகர்கள். வெளிநாடுனா அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர், சில்வஸ்டர் ஸ்டாலன், இப்படியான ஆட்களை நம்ம ரசித்து பார்ப்போம். நம்ம ஊர் அப்படின்றப்போ நமக்கு சரத்குமார் அப்படின்றவர் ஆனலகனாக நமக்கு அறிமுகமானார். இந்த மாதிரி அருண் பாண்டியன், இப்படியான ஆட்களை இப்படி பார்த்துட்டோம். மற்றபடி உண்மையிலே பாடி பில்டர்ஸ் யார், அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அந்த பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கும்போது மறுபடியும் அதே சினிமாவை தான் நம்ம எடுப்போம். 6 பேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்போ நிறையா நடிகர்கள் 6 பேக் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அது உண்மையிலே அது ஒரு மாற்றம். காக்க படம் வந்த பிறகு ஒரு சின்ன மாற்றம் இருந்தது. எல்லாரும் அந்த மாதிரி உடம்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு எங்கள் ஜென்ரேஷன் ஆட்களுக்கு ஒரு தூண்டுதல் இருந்தது. ஆனால் உண்மையிலே பாடி பில்டிங் என்ன, பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும், பாடி பில்டிங் பண்ணுறது இப்போ ஒரு 20 வருஷமாக புகழ்பெற்றோ 20 வருஷமாக தொடங்கப்பட்ட ஒரு விஷயமோ அல்ல. எத்தனை ஆண்டுகளாக நம்ம ஊரில் இது இருக்குது, இதன் பின்னாடி எத்தனை வாத்தியார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இதை நம்ம பார்க்கணும். அப்படின்றப்ப தேடுறதுக்கு நிறைய இடங்களில் போய் தேடலாம், அதில் ஆர்வம் இருந்தால். ஆனால் இந்த ஒரே ஒரு நூலில் ஐயா மொத்தமாக
இந்த கலையின் தொடக்கம் முதல் இப்போ வரைக்கும் என்னென்ன நடக்குது, ஒரு பாடி பில்டராக வரும்போது அவன் செய்ய வேண்டிய தியாகங்கள் என்ன, எவ்வளோ செலவாகும், ஒரு உடற்பயிற்சி மூலம் கிடைக்க போகுது என்ன, உண்மையிலே இதன் மூலம் கிடைக்கிற பொருளாதார ரீதியான பலன்கள் என்ன அப்படின்ற வரைக்கும், வேலை வாய்ப்பு முக்கியமாக ஒரு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எப்படி, எல்லாமே சொல்லி வந்திருக்கிறாங்க. இந்த நூலில் நான் ரொம்ப ரசித்து ரொம்ப சிறப்பாக கவனித்த விஷயங்களை வந்து சொல்லிட்டு இந்த பேச்சை முடிக்கிறேன். இந்த நூலில் ஐயா சொன்னது ஒரு யார் வேணாலும் பாடி பில்டர் ஆகலாம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதன் பிறகு தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி, அது இருந்தால் இது செய்ய முடியும் அப்படின்றத இந்த கதாபாத்திரம் மூலமாக, அப்துல் கரீம் மூலமாக நமக்கு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், இதுக்கு முறையாக சில வழிமுறைகள் இருக்குது, அதை தொடர்ந்து செஞ்சால் தான் செய்ய முடியும் அப்படின்றதுக்கும் இதில் குறிப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதன் பின்னர் என்ன இந்த நூலில் நான் சிறப்பாக பார்த்ததுன்னா 16 அத்தியாயங்கள். 16 அத்தியாயங்களுமே தொடங்கும்போது ஒரு குறிப்போடைய ஐயா சொல்லிட்டு வராங்க. இந்த குறிப்புகளை படிக்கும்போது இந்த துறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத இந்த குறிப்புகளே உணர்த்தும். ஒரு 4-5 குறிப்புகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வாசித்து காமிக்கிறேன். ஆணழகன் போட்டிகளில் பன்னாட்டு ஆணழகர் கூட்டமைப்பின் வழிகாட்டலில் மேண்டேட்டரி போசஸ் என்று சொல்லப்படும் அந்த போஸ்ட் கொடுத்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்ன போஸ்ட், அதில் 7 போஸ்ட் மேண்டேட்டரி, இது அவசியம் இப்படி தான் நிற்கணும் போஸ்ட் அப்படின்னு, அந்த கட்டாய நிற்றல் நிலைகள் அப்படின்னு 7 நிலைகளை சொல்கிறாங்க. அந்த ஐயாவுடைய தமிழ் மொழியாக்கமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா போஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்கிலீஷ்லேயே தானே நம்ம படிச்சிருக்கோம், தமிழ் ஐயா சொல்லியிருப்பாங்க. அந்த போஸ் 7 நிலைகள் என்ன, மார்பு, தோள்கள், பின்முதுகு, கைகள், வயிறு, தொடைகள், கால்கள் என ஒவ்வொரு தசையும் முறுக்கேற்றி காட்டுவார்கள். அடுத்ததாக அந்த மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் ஏசியா, மிஸ்டர் வேர்ல்டு என பல போட்டிகள் வென்றிருக்கும் அரசு மௌனகுரு சென்னை ஆலந்தூரை சேர்ந்தவர், இன்னொரு போட்டியில் கலந்து கொண்ட ஒரு வீரரை பற்றின குறிப்பு. அடுத்ததாக இந்த 7 நிலைகள் சொன்னேன். அதுக்கடுத்து துவக்கத்தில் குறிப்பிட்ட ஆணழகன் போட்டி நிற்றல் நிலைகளின் பெயர்கள் என்னென்ன தெரியுமா? ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட், முன் பட்டை பரவல், ஃப்ரண்ட் டபுள் பைசப்ஸ், முன் புய இருதசை, சைடு செஸ்ட், பக்கவாட்டு மார்பு, ரியர் லேட் ஸ்ப்ரெட், பின் பட்டை பரவல், ரியர் டபுள் பைசப்ஸ், பின் புய இருதசை, சைடு ட்ரைசப்ஸ், பக்கவாட்டு கீழ் புயத்தசை, அப்டாமினல் அண்ட் தை, அடிவயிறும் தொடையும். இந்த 7 போஸ்ட் தான் காமிச்சு இது வரைக்கும் எல்லாரும் நிற்கிறாங்க. இது கட்டாயம், இதை பார்த்தா அது முடிவு பெற்ற. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒருத்தர் தமிழில் நமக்கு இவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார் இந்த ஒரு நாவலில். இந்த மாதிரி இவ்வளோ குறிப்பு இருக்குது, நான் சொல்லிகிட்டே போனால் அவ்வளோ வரும். ஆகவே கடைசியாக ஒரு வித்தியாசமானது இருந்துச்சு. பாக்கெட் ஹெர்குலஸ் அப்படின்னு ஒரு பட்டப்பேரில் இந்தியர், அவர் பேர் மனோகர் ஐஷ், குறைவான உயரம் உள்ளவர்களுக்கான மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றிருக்கிறார். ப்ரோ ஷார்ட் டிவிஷன் ஆஃப் நபா மிஸ்டர் யூனிவர்ஸ் இதில் வென்றிருக்கார். அவருடைய உயரம் 4 அடி 11 அங்குலம் உயரம் உள்ள ஒருத்தர் வென்றிருக்கிறார். இப்படி இவ்வளோ தகவல்களை படிக்கும் நான் சொன்னன்றப்போ இவ்வளவு இது மட்டும்தானா? இல்லை, ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் முன்னேறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த துறைக்குள்ள வந்தான், எப்படி ஜெயிச்சான் அப்படின்றத சிறப்பாக ஐயா சொல்லியிருக்காங்க உடல் வடித்தால. சரி, அபுல் கலாம் ஆசாத் யாரு? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சார்பட்டா பரம்பரை இருக்குல்ல, அதில் அடிப்படை சிலம்ப பயிற்சி பெற்றவர் ஆசாத் ஐயா. அது மட்டுமன்று இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக்குன்ற ஊடகத்தை பயன்படுத்தி பல சண்டை காட்சிகளை அக்கு வேற ஆணி வேற பிரித்து நமக்கு ஃபேஸ்புக்கில் சொல்லிகிட்டே வர்றாரு. அந்த காலத்தில் நடந்ததும் சரி, இந்த காலத்தில் இப்போ நடக்கிற சண்டை காட்சிகளையும் சரி, நிறையா இந்த சார்பட்டா பரம்பரையாகட்டும், இந்த பாக்ஸிங் பாடி பில்டிங் அசோசியேஷன் ஆகட்டும், எல்லார்ட்டையும் கலந்து பேசி அவங்ககிட்ட எல்லா தரவுகளையும் எடுத்து எழுதப்பட்ட தமிழில் எழுதப்பட்ட சிறப்பான உடற்பயிற்சி கொடுத்த ஒரு அருமையான நாவல் தான் உடல் வடித்தான். இன்று இந்த நூலை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.